எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் ஜனவரி 21 முதல் 25 வரை இந்த கிரகங்கள் காமத்திரிகோண மயக்கம் என்ற தலைப்பிலே தருகின்றேன். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் நிலையில உங்களுடைய ராசியில நீச்சம் பெறக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று பார்வை. உச்ச செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது. அது மட்டுமல்ல, சிறப்பு என்னவென்றால் சூரியன், புதன், சுக்கிரன் என்று இணைவு. இப்படி ஏதோ ஒரு வகையில காமத்திரிகோண கிரகங்கள் எல்லாம் ஒன்றிணையும் போது ஒருவரோடு ஒருவர் அந்த தாக்கம் பார்வை பலத்தின் மூலமாகவோ அல்ல இடங்களில் மாறி அமைவதன் போது ஒரு மயக்கம் என்பது ஏற்படும். மயக்கம் என்றால் என்ன? ஏதோ ஒன்றின் மீது மயல் கொண்டு சற்று உங்களுடைய நிலைகளிலிருந்து தாழ்ந்து விடக்கூடாது. அதற்கு எச்சரிக்கையாகத்தான் இந்த பதிவு. முழுவதுமாக கேளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. இந்த பதிவு கடக ராசி, கடக லக்னத்திற்கு பொருந்தும். இல்லை என்றால் ராசி கடகம், லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவிலே பொருந்தி வரும்படியாக பொது பலன்களை கணித்து தருகின்றேன். கடகராசி என்பர்களே, இப்போது இந்த நிலையில சந்திரனானவர் 2 இடங்களிலே பெயர்ச்சி. ஒன்று ராகுவோடு இணைந்து அஷ்டம நிலையில பெயர்ச்சி, அதனால் சந்திராஷ்டமம். 2 சனி பகவானோடு இணைந்து பெயர்ச்சி. இரண்டுமே கிட்டத்தட்ட ராகு சனி ஒன்றாக செயல்படுபவர். ராகு is a fast acting Saturn. Saturn is always a Saturn will give effects. Slow and steady, but it will win. ஆகையினால் தருவதாக இருந்தாலும் பெறுவதாக இருந்தாலும் சனி பகவான் செய்து தீர்வார். அதை தடுப்பதற்கு ஆள் இல்லை. இந்த நேரத்துல மனதிலே சந்திரன் இந்த ராகுவோடோ அல்லது சனி பகவானோடு இணையும் போது மனதிலே ஒரு மயக்கம் என்பது ஏற்படும். ஆகையினால் ஏதோ ஒன்று ஆசை பேராசையின் வழியிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. மறைந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் நினைத்ததுதான் சரி, நம்மை விட யாரும் சரியாக செய்ய முடியாது என்று எந்த உச்ச நிலையில் இருந்தாலும் செயல்பட்டு விடக்கூடாது. ஒரு சரியான ஆலோசனை. அந்த ஆலோசனையின் பேரிலேயே உங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய கட்டங்களை நகர்த்த வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும். சிறு ஒரு இமையளவு இழகினாலும் அல்லது அங்கிருந்து மாறினாலும் தடம் மாறினாலும் சிக்கல் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினால் கவனம். நெவர் திங்க் பிக் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் இருக்கக்கூடிய நிலை உயரம் என்பது உங்களால் மட்டுமே தீர்மானிக்கப்படுவது அல்ல. ஆகையினால் உங்களுடைய வசதிகளை சற்று இழந்து இப்போது செயலுக்கு வரும்போதுதான் வெற்றி. வியாபாரத்துல இந்த வாரத்துல எந்த விஷயத்தையும் எந்த ரகசியத்தையும் யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். தொழில் ரகசியங்கள், தொழில் நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிறது என்றால் எனக்கு இது தெரியும் உனக்கு தெரியுமா என்று கேட்காதீர்கள். எது தெரியும் என்று சொல்கிறீர்களோ அதுதான் எதிரிக்கு தெரியாமல் இருந்து அது இப்போது தெரிந்துவிடும். உங்களுடைய வியாபாரமோ வாழ்க்கையில் முக்கிய விஷயங்களையோ ஒரு போட்டியை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். வெற்றி பெறாமல் எடுத்த விஷயத்தை முடிக்காமல் அதை பற்றி, அதாவது எடுத்த விஷயம் நல்ல விஷயமாக இருக்க வேண்டும், அது சட்டத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும், எத்திக்ஸ் மரபுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்வது, ரகசியமாக செய்வது தப்பில்லை. அடுத்தவர்களை கெடுக்கக்கூடிய, அடுத்தவர்கள் கெடுவார் என்று தெரிந்தே செய்யக்கூடிய விஷயங்களை அது தெரிந்து தெரியாமல் எப்படி செய்தாலும் இந்த காலகட்டம் என்பது அந்த ரகசியத்தை போட்டு உடைத்துவிடும். பொதுவிலே 2ல் கேது அமர்ந்திருக்கிறார். 2ல் கேது அமர்ந்திருக்கக்கூடிய நிலை. ஆகையினால் பேச்சிலே சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. எதிலுமே செலவழிப்பதற்கு அஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இல்லை என்றால் தேவையில்லாத ஒரு செலவுக்குள் சிக்கக்கூடிய நிலை. உடல்நலத்தை பொறுத்தவரை கூடுதல் யோகா, தியானம், மன அமைதிக்காக இறைவனை வேண்டுவது, நல்ல விஷயங்களை கேட்பது, உங்களை தவறான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய எந்த விஷயங்களையும் பார்க்காமலோ கேட்காமலோ உணராமலோ நுகராமலோ இருப்பதுதான் சிறப்பை ஏற்படுத்தும். வாகன பயணங்கள், நீங்களே வாகனங்கள் ஓட்டுகிறீர்கள் என்றால் இன்று அனைவரும் செய்யக்கூடியதுதான். ஆண் பெண் இருபாலருமே செய்கிறீர்கள். ஆகையினால் இப்படிப்பட்ட விஷயங்களை ஆண் பெண் இருபாலருமே வாகனத்தை ஓட்டக்கூடிய அமைப்பு என்பது இன்று சகஜமல்ல, தேவையாகிவிட்டது, காலத்தினுடைய கட்டாயம். ஆகினால் வாகனங்களை ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. மித வேகம் மிக நன்று என்று எல்லா இடத்திலும் எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் அதன் மேலேயே போஸ்டர் ஒட்டிவிட்டு பார்க்காமல் செல்லக்கூடிய அமைப்பில இருப்பீர்கள். இல்லை என்றால் காணாமல் செல்வீர்கள். அதை காணாமல் சென்றீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் நலத்திலே அக்கறை இல்லை என்று அர்த்தம். ஆகையினால் உடல் நலத்தின் மீது அக்கறை,
வாகனங்கள் ஓட்டும் போது மிக கவனம், சட்டத்திற்கு விதிகளுக்கு உட்பட்டு ஓட்டுவது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது, அண்டை அயலாருடைய பிரச்சனைகளுக்கு போகாமல் இருப்பது, நிதி இழப்பு, பணம் எங்கெல்லாம் நஷ்டமாகும் என்று தெரிந்து அந்த விஷயங்களில் சென்று சிக்காமல் இருப்பது, உடன் பிறந்தவர்களுடைய உடல் நலத்தின் மீதும் அக்கறை கொள்வது. நம்மை பற்றி யாரும் எப்போதும் உயர்வாகத்தான் பேசுவார்கள் என்று நினைத்து, புத்திசாலித்தனமாக செய்கிறோம் என்று நினைத்து அகங்காரத்தில சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சூரியன் செவ்வாயோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு 12 மூன்றாம் அதிபதியும் இணைந்திருக்கும் போது மகாலட்சுமி யோகத்தை தர வேண்டும். ஆனால் புதனினுடைய அந்த 12ஆம் இடத்து வேலைகள், அதாவது புதன் புத்தியை தருவார். உங்கள் புத்திதான் உயர்ந்தது என்று நீங்கள் நினைக்கும் போது அதிலே ஒரு தடுமாற்றத்தை தந்து விடுவார், தவறை தந்து விடுவார். ஆகையினால் தவறில்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எந்த விதமான மோசமான விளைவிலையும் சந்திக்க கூடாது என்று இருக்கும்போது தெய்வத்தின் மீது நம்பிக்கை, நல்ல பெற்றோர் பெரியோர் மூத்தோருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது வெற்றி நிச்சயம் தரும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய பாட திட்டத்தின் அடிப்படையில எது இருக்கிறதோ அதை மட்டும் தீவிரமாக கற்று உணர்ந்து நல்ல பெயரை எடுக்க முடியும். மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் காரணமாக ஏதோ செலவு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இந்த வாரம் அல்ல, அடுத்த வாரத்தில் அதுக்கான பேச்சு துவங்க வாய்ப்பு இருக்கும். அவமானங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இதுவும் நல்ல வாரம். ஏனென்றால் உங்களை நீங்களே இப்போது மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள், திருத்திக் கொள்வீர்கள். எது முந்தைய வாழ்க்கையில தவறாக இருந்தால் அதை மாற்றி அமைத்து வெற்றிக்கான வழிகளை காண்பீர்கள். ஆகையினால் இந்த காலகட்டம் என்பது ஜனவரி 13 முதல் சற்று அலைச்சல்கள் எல்லாம் கூடினாலும் கூட இப்போது அந்த சுக்கிரனுடைய பயிற்சியின் காரணமாக வெற்றிக்கான வழிகள் மெதுமெதுவாக துவங்கும். அதிக பணம் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். நேர் வழியில சேர்க்கும் போது வெற்றியை தரும். 2ல் கேது பகவான். அதிகாலையில் எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஹனுமன் வழிபாடு, இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று திங்கட்கிழமையும், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விஷ்ணு கோயில்களுக்கு பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வதும் கடகத்தை மேலும் உயர்த்தும். புதன்கிழமை தை 7 ஜனவரி 21 2:47 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. அவிட்ட நட்சத்திரம் 1:58 PM வரை, பிறகு சதயம். பகல் 1:58 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். எதிபாத ஸ்ரார்த்தம். பகல் 2 மணிக்கு மேல் சுபகாரியங்கள் செய்ய தடையில்லை. அடுத்தது வியாழக்கிழமை தை 8 ஜனவரி 22 2:28 AM வரை சதுர்த்தி, பின்னர் பஞ்சமி. சதயம் நட்சத்திரம் 2:26 PM வரை, பிறகு பூரட்டாதி. மதியம் 2:26 வரை மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். தனிய நாள், சுபகாரியங்கள் செய்ய கூடாத நாளாக அமைகிறது. பகல் 3 மணி வரை செய்யக்கூடாது, அதன் பின்னர் செய்யலாம். மாத சதுர்த்தி, தில சதுர்த்தி. எள் அன்னம் செய்து இன்று இறைவனை வழிபட்டு நீங்களும் சாப்பிடுவதற்கு ஏற்ற நாள். நாகதோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். வரகுந்த ஜெயந்தி. வரகுந்த என்றால் அது ஒரு பூ, உங்களுக்கு தெரிந்த மல்லிகை பூ. ஆகையினால் வரகுந்த சதுர்த்தி, மல்லிகை வைத்து இறைவனை வேண்டுவது, விநாயகர் பெருமாள் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை வேண்டுவதன் மூலமாக அருள் பெறக்கூடிய அமைப்பு. அடுத்தது வெள்ளிக்கிழமை தை 9 ஜனவரி 23 1:46 AM வரை பஞ்சமி, அதன் பின்னர் சஷ்டி. பூரட்டாதி நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு உத்திரட்டாதி. நாள் முழுவதும் 60 நாழிகைகளும் சித்த யோகம். வசந்த பஞ்சமி. மாக மாத வளர்பிறை மிக மிக சிறப்பானது. திருமணமாகாத ஆண் பெண்கள் பூஜை செய்வதன் மூலமாக விரைவிலே திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு. குறிப்பாக ரதி மன்மத பூஜை செய்வது வெற்றியை தரும். கலத்திர தோஷங்களுக்கான பரிகாரம் செய்ய ஏற்ற நாள். கலசம் வைத்து அல்லது ரதி மன்மத சிலைகள் உள்ள கோயில்களுக்கு சென்று பூஜை செய்வது வெற்றியை ஏற்படுத்தி தரும். திருமண பந்தம் என்பது விரைவிலே ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திர தினம், அதனால் தோஷ பரிகாரங்கள் செய்ய மிக ஏற்ற நாள். அடுத்தது சனிக்கிழமை தை 10 ஜனவரி 24 12:40 AM வரை சஷ்டி, அதன் பின்னர் சப்தமி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 2:15 PM வரை, பிறகு ரேவதி 2:15 வரை சித்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். சஷ்டி விரதம், முருகனுக்கான வழிபாடு செய்ய இது மிக மிக ஏற்ற நாளாக இருக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல அனைவரும் முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகப்பெரிய ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் தரும். உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பூஜை செய்ய ஏற்ற நாளாகவும், பசுவிற்கு உங்களுடைய கரங்களால் தீவனம் தருவதற்கு மிக ஏற்ற நாளாகவும், இதனால் புண்ணியங்கள் சேரும் என்று நம் முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை தை 11 ஜனவரி 25 11:10 PM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ரேவதி நட்சத்திரம்
1:35 PM வரை பிறகு அஸ்வினி, 1:35 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் பிரபல அரிஷ்ட யோகம். இந்த நாள் கரிநாள், பானு சப்தமி, விஜய சப்தமி, வைவஸ்வத மன்வாதி, இது மன்வாதி புண்ணிய தினமாக அமைகிறது. ரத சப்தமி, விஸ்வக சப்தமி விரதம், அதாவது சோகம் இல்லாமல் இருப்பதற்கு இந்த சப்தமி விரதம் என்பது பொதுவாக சந்தான சப்தமி அல்லது ரத சப்தமி என்ற பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இது குழந்தைகளின் நலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காகவும் கடைபிடிக்கப்படக்கூடிய விரதமாகும். இதில் சூரிய பகவானை, சிவ பார்வதியை வேண்டுவதன் மூலமாக இந்த நாளில வெற்றிக்கான வழி, சந்தான பாக்கியம் கிடைக்கும். குழந்தை வரம் என்பது அற்புதமாய் அமையும். பாவங்கள் நீங்கிடும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், செல்வம் பெருகும், நல்ல குழந்தை வரம் என்பது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பதிவை லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் இந்த பதிவினை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.